குடிசைகளே இருக்கக்கூடாது என்பது பிரதமருடைய குறிக்கோள். இன்றைக்கு பாரத பிரதமருடைய பிறந்த நாளான இன்று நாம் அவர்களுக்கு கொண்டாடும் நமது நன்றி கடன் செலுத்துவது காரணம் 1947க்கு பிறகு இந்தியாவில் ஒரு வரி விதிப்பு என்பது இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் விதித்த வரியை குறைத்த பெருமை நமது பிரதமர் மோடி மட்டுமே சேரும். ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலும் 5, 12, 18, 28 4 ஸ்லாப் இருந்துச்சு. இந்த 4 ஸ்லாப்பிலையும் இப்போ 12% இருந்த ஸ்லாப்பை எடுத்துவிட்டு அதில் இருக்கின்ற 90% அதில் 5% குறைத்திருக்கிறார்கள். பிறகு 18% கிடையாது, 28% எடுத்து 18 குறைத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீ பெண்கள்லாம் டிவி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் நம்ம எல்லாருமே வீட்டில் பொழுதுபோக்கு எல்லாமே டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம். டிவிக்கு 10% விலை கம்மி, ஃப்ரிட்ஜுக்கு 10% விலை கம்மி. இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லாருக்கும் இலவசமா வீடு கொடுக்கறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள். அது வீடு பேரு மோடியுடைய வீடு, மோடியுடைய திட்டம், மோடியுடைய கனவு திட்டம். குடிசைகளே இருக்கக்கூடாது என்பது பிரதமருடைய குறிக்கோள். அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு கட்டிடங்களுக்கு அந்த கட்டிட ஜாமான்கள் கட்டிட பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காக 28% அதையும் 10% குறைத்திருக்கிறார். ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்கணும்னா, ஆனால் இன்னைக்கு வரி விதிப்புனால இன்னைக்கு 2 குழந்தைகளும் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். இவ்வளோ பெரிய பரிசளிப்பை அவருடைய பிறந்த நாளான வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த இருக்கிறார்கள். பொதுமக்களில் மிகுந்த பலன் அடைவார்கள். எல்லா பொருட்களும் விலை குறையும், விலை மலிவு விலை ஏற்படும். பொருளாதாரத்தில் அதாவது விலை குறையும் போது உற்பத்தி கூடும். உற்பத்தி கூடும்போது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஆக இந்த முறையில் இந்த வரி விதிப்பு மூலமாக உற்பத்தி கூடுகிறது, கன்சூமர் ப்ராடக்ட் அதிகமாக இது பண்ணுக்கிறோம், பிற வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது. இது போன்ற பரிசீலனை தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.